துர்கா, why this tension? இல்ல விஷ்ணு, என் ஃப்ரெண்டோட கல்யாணம் வருது. அதுக்கு என்ன ஆட சொல்றாங்க. ஆனா எனக்கு சூடு போட்டாலும் ஆட வராது. ஐ மீன், இங்க ஒரு நடன சூறாவளி இருக்காங்க, அவங்கள நீங்க கேட்கலாம். உங்களுக்கு பாடத்தான் தெரியும் நினைச்சேன், ஆடவும் தெரியுமா? அஃப்கோர்ஸ், அதெல்லாம் கை வந்த கலை. ஐ மீன் ஈஸி. இட்ஸ் ஓகே. சரி, வெட்டிங் தானே, கிளாசிக் போஸ்ட்ல தான் ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ ஒரு காலை தூக்கி 1 2 3. விஷ்ணு, கொஞ்சம் லைட்டா போறீங்களா? லைட்டாவா? ஓகே, சரி, நம்ம மாடர்ன் இந்தியனுக்கு வந்துடுவோம். ஓகே, ரிப்பீட் ஆஃப்டர் மீ. 1 2 3 4 5 7. விஷ்ணு, என்னாச்சு? இல்லை, அது ஃப்ளோர் மூமெண்ட் போடலான்னு வந்தேன். லைட்ஸா ஐயோ, ஓகே. யா கேன் கேன். ஐ மீன், ஒரு காலை தூக்கி துண்டா போட்டு கூட ஆடி இருக்கேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. Guys, they are recording. ஓ, ஓகே. யா. You can? வணக்கம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். அம்மா என்ன கத்துக்காச்சு? இல்லை, லாஸ்ட் வீக்கெண்ட் நான் வந்து பந்து விளையாட்டு விளையாடினேன். அப்போ வந்து கொஞ்சம் முட்டியில் அடிபட்டுருச்சு. அம்மா உத்தரம் கொடுத்தாங்க, பட் இன்னும் லேசாக வலிக்குது. லேசா வலி இருக்கா? ஆமா. வலி இருக்கோ இல்லையோ, முட்டியில் அடிபட்டுருச்சுல, ஒழுங்கா போய் டாக்டரை பாருங்க. சாதாரண முட்டி வலிக்கு எதுக்கு டாக்டரை பார்க்கணுங்கிற? இப்படின்னு சாதாரண மூட்டு வலி தானே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். ஆனா அது சரியான நேரத்துல கவனிக்காம விட்டா இன்னும் பெரிய பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு தெரியுமா? வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதாம்மா. உண்மையா சொன்னேன். அதுவும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அதிக நடவடிக்கைகள் செய்தால் நமக்கு மூட்டு பிரச்சனை வருமா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னால இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு 2 வசந்தம் நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். விஷ்ணு பாலாஜி மற்றும் துர்கா. இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் நடந்துச்சு போல இருக்கு. லைட்டா ஒரு சின்ன ஒத்திகை, வேற ஒன்றும் இல்லை. முட்டி எப்படி பாருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா சரி, இன்னைக்கு வந்து முட்டி வலி, அதாவது முட்டி வலி எதனால வருது, வந்தா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். உங்களுக்கு முட்டியில ஏதாவது பிரச்சனைகள், வலிகள் வந்திருக்கா? இல்ல இந்த வலி இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலி எங்க அம்மாக்கே வந்து ரூமட்டிசம் இருக்கு. ஸோ ஒரு சில நேரத்தில் நம்ம இப்போ படம்லாம் பார்க்க போறோம் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து படிகள் இருக்கும். அந்த படியில இறங்கி வர்றது, ஏறிடுவாங்க. சாரி, இல்லை, ஏறும்போது தான் பிரச்சனை வரும். ஸோ இறங்கும் போதும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு தான் அவங்க இறங்குவாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி தாங்கி கை தாங்களாக கூட்டிட்டு போய். அதை இப்போ திரையரங்குன்னு சொல்லும்போது அதிக நேரம் வந்து நம்ம மடக்கே நம்ம வந்து படத்தை பார்க்கணும், அந்த பிரச்சனை வேற இருக்கு இல்லையா? அதே தான். துர்கா, உங்களுக்கு? அம்மாவுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ஸோ சில டைம் நானும் ஏர்கான்ல ரொம்ப நேரம் இருந்தேன்னா எனக்கும் கொஞ்சம் முட்டி வலிக்கும். லைட்டா. ஸோ இப்போதான் அம்மா சொல்லுவாங்க, இப்போவே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பி. ஸோ அம்மா வந்து என் கூட தான் இப்போதான் வாக்கிங் டாக்கிங் வருவாங்க. ஸோ நம்ம வந்து பிரிஸ் வாக்கிங் பண்ணிக்கிட்டு நானும் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி துர்கா சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் நமக்கு வருது. முட்டி வலி அப்படிங்கிறது வந்து வயதானவர்களுக்கு தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இளையவர்களுக்கும் வரக்கூடும் இல்லையா? இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் விரிவான விளக்கங்கள் கொடுக்கறதுக்கும் ஒரு மருத்துவர் வந்திருக்காரு. அவரை சந்திப்போம். வாங்க டாக்டர் குமரன். டாக்டர் குமரன் வந்து தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரா பணிபுரிகிறாரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த மூட்டு வலி இது வந்து எதனால ஏற்படுது, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதை எப்படி வகைப்படுத்தலாம்? ஓகே, முட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பகுதிகள் இருக்குது. மெனிஸ்கஸ், காட்லேஜ், லிகமெண்ட்ஸ், டெண்டன்ஸ், மசில்ஸ். ஸோ வந்து எந்த பகுதியில் வந்து பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பகுதியில் வந்து வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்து முட்டி வலின்னா அதே இடத்துல தான் வலி வரும்னு நோ ரீசன் ஃபார் தட். இப்போ வந்து ஆரம்பத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்ப வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த வலி வரும் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து துர்கா வந்து சொன்னாங்க, நீண்ட நேரம் வந்து அதிகமாக குளுமை நிறைந்த ஒரு இடத்துல இருக்கும் போது எனக்கும் அந்த வலி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இளையவர்களுக்கும் இந்த வலி வர வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இளையவர்களுக்கு வர வலி வந்து வேறு காரணத்தால இருக்கலாம். முதியவர்களுக்கு வர வலி வந்து வேறு காரணத்தினால இருக்கலாம். முதியவர்களுக்கு வந்து தேய்மான பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். இளையவர்களுக்குன்னு அக்யூட் இன்ஜுரி, ஏதாச்சும் நடந்து போய் ஏதாச்சும் விளையாட்டு சம்மந்தப்பட்ட அடி அந்த மாதிரி வலி வந்து அதனால ஏதாச்சும் துண்டிக்கப்பட்டு இருந்தது, ஏதாச்சும் அடிபட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி வலி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வலி, முட்டி வலி வந்து இருக்கதான் செய்யும். இப்போ வந்து நீங்களே வந்து சொன்னீங்க முட்டியில் வந்து அதிக பகுதிகள் இருக்கு. இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு
முட்டியை நாங்க நிக்க வச்சிருக்கோம். அந்த முட்டி முட்டி மாதிரியை வச்சிருக்கோம். ஆமா. ஸோ நீங்க பல பகுதிகள் இருக்குன்னு சொன்னீங்களே, எந்தெந்த பகுதிகள் இருக்கு, எந்தெந்த வகையில வந்து வலிகள் கொடுக்கும்? ஓகே, ஸோ இந்த மாதிரியை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களோட நீ கேப், இது முன்னுக்குள்ள பகுதி நீ கேப்னு சொல்லுவோம். இதை அகற்றிங்கன்னா உள்ளுக்கு வந்து நீயை வந்து முட்டியை வந்து ஒழுங்காக பார்க்க முடியுது. ஸோ இது வந்து வெள்ளையாக இருக்கிறது வந்து இது வந்து ஜவ்வு. அப்புறம் இந்த நீல கலரில் இருக்கிறது வந்து மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இங்கே உள்ளுக்கு மடக்குனீங்களா, இங்கே வந்து லிகமெண்ட்ஸ்லாம் இருக்குது. உள்ளுக்கு வந்து குரூஷியல் லிகமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்கள் வந்து இளையவர்களுக்கு வந்து அதிக அடிபட்டு துண்டிக்கப்படுற ஒரு பகுதி வந்து குரூஷியல் லிகமெண்ட்ஸ். அது வந்து சாக்கர் விளையாடும் போது இல்லாட்டி ஏதாச்சும் ட்விஸ்டிங் இன்ஜுரி வந்து நடக்கும்போது லிகமெண்ட், இந்த குரூஷியல் லிகமெண்ட்ஸ் வந்து விட்டுப்படும். அதுதானே டாக்டர் வந்து ஏசிஎல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஆன்டீரியர் குரூஷியல் லிகமெண்ட், அதான் ஏசிஎல். இன்னொன்று வந்து போஸ்டீரியர் குரூஷியல் லிகமெண்ட், அது வந்து பிசிஆர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுலேயும் வந்து அடிபடலாம். ஸோ இப்போ வந்து லிகமெண்ட் ஒன்று, அப்புறம் மெனிஸ்கஸ், அது வந்து தேய்மானம் ஆகும்போது அதனாலேயே பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஆமாம். ஸோ மெனிஸ்கஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த எலும்புக்கு நடுவில் உள்ள குஷன் மாதிரி, அது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி. ஸோ அது வந்து அதுலேயும் வந்து நீங்கள் ட்விஸ்டிங் இன்ஜுரிஸ் ஏற்படும் போது இதுலேயும் வந்து கொஞ்சம் டேர்ஸ் ஏற்படலாம். ஸோ அதுலேயே வந்து நிறைய நர்வ் ரிசெப்டர்ஸ் இருக்குது, அதனால அந்த வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதியவர்களுக்கு வந்து இந்த ஜவ்வு தேய்மானம் ஆகும்போது அப்புறம் வந்து அங்கே எலும்பு உரசும் போது, பிகாஸ் நடுவில் வந்து ஜவ்வு இல்லாமல் போயிடும். அதனால எலும்பு உரசும் போது அந்த எலும்பு உரசும் போது அதனால வர வாய்ப்பு வந்து வலி வந்து அதனால வரும். ஸோ வந்து இளையவர்களும் முதியவர்களும் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது, ஆனால் வேறு காரணத்தால். ஆனால் இப்போ நம்மளுடைய முட்டி ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து ரசிகர்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே டெஸ்ட் பண்ணலாமா? அதுக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்கா? ஓகே, ஸோ நான் ஒரு சுலபமான ஒரு டெஸ்ட் நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தசை வந்து எப்போதும் வலுவாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி வலுவாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உட்காந்து இருக்கும்போது, நாக்கால உட்காந்து இருக்கும்போது நம்ம மாதிரி 90 டிகிரிஸ், நம்ம முட்டி வந்து 90 டிகிரிஸில் இருக்கணும். நீங்கள் கையை ஊனாமல் எந்திரிக்க பார்க்கணும். எந்திரிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் வலுவாக இருக்கிறீங்க, முட்டியோட ஹெல்த் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லும். சரி, இப்போ வந்து முதல்ல விஷ்ணு ட்ரை பண்ணிட்டோம். கையெல்லாம் இந்த மாதிரி ராக் பண்ணக்கூடாது. பாடி வெயிட்ஸ் வந்து மூமெண்ட்ல போகக்கூடாது. இருக்கக்கூடாது. அட் அ டைம்ல எந்திரிங்க. ஓகே டாக்டர். இல்ல அது முகம்லாம் கொஞ்சம் லேசா சுளிச்சு, அது கொஞ்சம் ரத்தம்லாம் முட்டிக்கு போய் எல்லாமே உங்களுக்கு சிரிச்சாப்புல செய்யணும் உங்களுக்கு. அதே மாதிரி உட்காரும் போது நீங்க வந்து அது உடனே உட்காம சும்மா கண்ட்ரோல் மெதுவா ஒன்லி முட்டி. ஓகே, அப்ப எப்படி மெதுவா எந்திரிங்க. இத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் ட்ரை பண்றீங்களா? கை எங்கே ஊனக்கூடாது. இது எப்படி டாக்டர்? அப்படி வந்து உட்காருங்க பாப்போம். அது ஓகே. உட்காருது பிரச்சனை இல்லையா? நிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? நீங்க செஞ்சு பாருங்க. ரசிகர்களே, இப்போ வந்து ஒரு சிறு இடைவேளை. இதை வந்து நீங்க வீட்டுல வந்து செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க, எங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால உங்களுக்கு நாங்க ஒரு இடைவேளை கொடுக்குறோம். இடைவேளையை தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம், ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம், ஹெல்த் மேட்டர்ஸ். சரி, இடைவேளைக்கு முன்னாடி வந்து உங்களோட முட்டி சிறப்பா இருக்கா, வலுவா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு டாக்டர் வந்து ஒரு டெஸ்ட் கொடுத்திருந்தாரு. நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இவரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, இன்னும் எந்திரிக்கல. பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள மேல எந்திரிச்சிடும். டாக்டர் இப்போ அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கு வந்து பாஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அவங்களால முடியலன்னா அது வலுவடைகிறதுக்கு என்ன செய்யலாம்? ஏதாவது அவங்க வந்து சிகிச்சையும் சொல்ல தேவையில்ல, வீட்டை இருந்தபடியே ஏதாவது செய்யலாமா? சும்மா காலை வந்து இந்த மாதிரி நேராக்கி மடக்கிறது. இது ரொம்ப சுலபமாக இருந்தால் ஒரு வெயிட் போடலாம். ஏதாச்சும் ஒரு துண்டு இல்லாட்டி ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி நிறைஞ்ச வாட்டர் பாட்டிலுக்கு கட்டிட்டு இந்த மாதிரி செய்யலாம். ஒரு வெயிட்ஸ் மாதிரி வீட்டில் இருந்தபடி செய்யலாம். நாக்காலி தான் தேவை, அவ்வளோதான்.
இந்த மாதிரி ஒரு 20 தடவை, இதில் வந்து 20 தடவை, 3 தடவை, ஒரு நாளில் 3 தடவை செய்யலாம் இந்த மாதிரி. ஸோ அப்படி செய்யும்போது என்ன நடக்குது டாக்டர்? ஏன் அது வந்து எப்படி வலுவடையுது? ஓகே, இந்த முட்டிக்கு வந்து இயங்குற தசை வந்து 2 தசை குரூப்ஸ், மசில் குரூப்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று வந்து குவாட்ரிசெப்ஸ், அது வந்து தொடைக்கு முன்னால் இருக்கிற குரூப்ஸ். இன்னொன்று வந்து ஹேம்ஸ்ட்ரிங்ஸ், அது வந்து தொடைக்கு பின்னால் இருக்கிற குரூப்ஸ். இது 2 தான் வந்து முட்டியை வந்து காலை வந்து நேராக்க செய்யும், மடக்க செய்யும். ஸோ முட்டியில் வந்து இதான் மேஜர் மூவ்மெண்ட். இது 2 மூவ்மெண்ட் தான் மேஜர் மூவ்மெண்ட், நேராக்குறது, மடக்கிறது. அதனால வந்து இந்த முன்னாலோட மசில் குரூப்பும் பின்னால் மசில் குரூப்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். அதான் நம்மளோட எக்ஸசைஸோட மெயின் ரீசன். ஸோ அந்த மாதிரி செய்கிறது வந்து முதியவர்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இளையவர்களுக்குன்னு ஹாஃப் ஸ்குவாட்ஸ், இந்த ஜிம்க்கு போய் அந்த குவாட்ரிசெப் கர்ல், ஹேம்ஸ்ட்ரிங் கர்ல், அந்த டெட் லிஃப்ட், அந்த மாதிரி டெட் லிஃப்ட் வந்து முதுகுக்கு, ஆனால் அந்த மாதிரி இந்த தொடையை உள்ள மசில்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அது செய்யலாம். அப்போ இந்த தசைகள் வந்து வலிமையாக இருந்தால் முட்டிக்கு அவ்வளோவா ப்ரெஷர் போகாது. இது வந்து வலிமை இல்லாத போது தான் முட்டிக்கு வந்து அதிகமான ப்ரெஷர் போகுதுன்னு சொல்லுவேன். ஆமாம், கண்டிப்பாக. எப்படின்னா, நான் வந்து இந்த இதை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணால், முட்டி வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். இந்த மாதிரி தான் படிச்சிருக்கிறோம். ஓகே, நீங்கள் வந்து தசை வந்து வலுவாக இல்லாட்டி இந்த மாதிரி சைட் லேஸில் போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்ப கஷ்டமான பொருளை தூக்குனீங்களா, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறீங்கன்னா நேராக போகாது, இந்த மாதிரி சைட் வேஸில் மூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய தடவை இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா தேய்மானம் ஏற்படும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த மெனிஸ்கஸ் அதுக்கெலாம் பாதிப்பு ஏற்படும், டேஸும் ஏற்படும். அதனால தான் மசில் குரூப்ஸ் வந்து வலுவாக வச்சுருக்குது. அதான் முக்கிய இது. சரி விஷ்ணு, துர்கா, நீங்கள் வந்து உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, டெய்லி ரூட்டீனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய வந்து முட்டிக்கு வேலை கொடுப்பீங்களா, இல்லை உட்காந்த இடத்துலையே வந்து நீங்கள் வேலை செய்கிற மாதிரியா? சாதாரணமாக எனக்கு வந்து உட்காந்த இடத்துலேருந்தே வேலை செய்கிற மாதிரி தான் என்னுடைய வேலை. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓடுறது அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணிட்டு வருவேன். ஒரு சில நேரத்தில் மட்டும் ஓடிட்டே இருக்கும்போது இந்த முட்டி இருக்கு இல்லையா, அதுல வந்து லைட்டா ஒரு வலி இருக்கும். அதுக்கப்புறம் சுருக்குன்னு லைக் ரொம்ப ஊசி வச்சு குத்துற மாதிரி லைட்டா வலி வரும். அந்த மாதிரி ஒரு வலி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1-2 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஸோ அது சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், ஒருவேளை நான் வந்து ஒழுங்காக வார்ம் அப் பண்ணலையோ, இல்லை ஒழுங்காக கூல் டவுன் பண்ணலையோ, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலையோ அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். துர்கா, உங்களுக்கு டக்குலாம் சவுண்டு கேட்கணுமா சொன்னீங்க? நான் வந்து பிள்ளைங்க கூட வேலை செய்கிறேன். ஸோ ஓடுறது அதெல்லாம் நிறையா செய்வேன். அண்ட் ட்வைஸ் a week ஸ்கிப்பிங் பண்ண பார்ப்பேன். பட் என்னன்னா, ரொம்ப நேரம் உட்காந்து இல்லை, இப்போ நான் ஒரு படம் பார்க்க போறேன், நான் இப்போ எழுந்திருக்கும் போது காலில் டுக் டக் டுக்குன்னு சத்தம் கேட்குது. முட்டியை பற்றி பேசும்போது உங்களுக்கு நாக்கு பரலுது. மாதிரி இங்க நீ பரவுதா எனக்கு தெரியல. ஸோ அம்மாவுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ஸோ அம்மா வந்து ரொம்ப வரி பண்ணுவாங்க, என்ன நீ எழுந்திருக்கும் போது இப்படி ட்ரம் மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ அது லிங்க்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸசைஸ் பண்றேன், ஆனா அது சவுண்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி முட்டியில் நிறைய பகுதிகள் இருக்குது. அந்த எந்த பகுதியில் பிரச்சனை வந்ததோ அது வந்து சிம்டம்ஸாக மாறும். ஸோ இவருக்கு வந்து சுருக்குன்னு ஒரு ஒரு உணர்ச்சி இருக்குது. அது வந்து மேபி தசை வந்து வார்ம் அப் பண்ணாதனால ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒழுங்காக பார்த்தோன்னு தான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சத்தம்லாம் வருது நீங்கள் வந்து எந்திரிக்கும் போது. ஸோ அது சில சமயம் ஸ்னாப்பிங் டெண்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த டைட் லிகமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் காலை ஏற்றி மடக்கும் போது அந்த லிகமெண்ட்ஸ் அந்த எலும்புக்கு மேலே போய் உரசி வர்றதுனால சில சமயம் வாய்ப்பு வருது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சத்தம் ஏற்படுறது அது காமன் தான். அதனால ரொம்ப பயப்பட தேவையில்லை. அதை வலிக்க ஆரம்பித்தா இல்லை ரொம்ப சத்தமாக இன்னும் சத்தமாக அது அதிகரிச்சதுன்னா நீங்கள் போய் மருத்துவரை பார்க்கலாம். ஆனால் இது நீங்கள் 50-60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி உட்காந்து இருந்து எந்திரிக்கும் போது வலி வந்ததுன்னா அது ஸ்டார்ட் அப் பெயின்னு சொல்லுவாங்க. அது ஆர்த்ரைட்டிஸ்க்கு ரொம்ப காமன் ப்ராப்ளம். அது சிம்டம், வெரி காமன் சிம்டம் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ். சரி, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்கு. அது ஏற்படுறதுக்கு பின்னாடியும் சில காரணங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர், ரொம்ப அறிமுகமான ஒருத்தர், அவருடைய கதையை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இவர் பள்ளி பருவத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ஃபீல்டில் ரொம்ப ஆர்வமா இருந்து ஈடுபட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை பாருங்களேன். என்னோட டெய்லி உடற்பயிற்சியா இந்த மெது ஓட்டத்தை தான் நான் கடைப்பிடிச்சேன். மெது ஓட்டம்னா ஒரு நாளைக்கு சுமார் 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுறது, வாரத்தில் ஒரு 4-5 நாள் தவறாமல் ஓடிடுறது. ஆனால் வயசாக எல்லா பிரச்சனையும் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சது.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகள் வந்து வாரத்தில் ஒரு 20 கிலோமீட்டர்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட அந்த அளவுக்கு ஓடின கால்கள் இவை. அந்த ஓடி ஓடி என்னாச்சுன்னா அந்த முட்டியில் வந்து இடையில உள்ள அந்த கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தேய ஆரம்பிச்சிச்சு. 50 வயது தாண்டின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. முதல் பிரச்சனை என்னென்னா லேசாக வலி. முட்டி எப்போதுமே வலிக்காது, திடீர்னு லேசாக வலி வரும். சரி, அது அதைத்தானா போயிடும் அப்படின்னு ஒரு மெத்தனமாக இருந்து, ஆனால் அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிது. வலி அதிகரிக்க ஆரம்பிச்சு அப்போ அந்த சில இதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் மருந்தெல்லாம் சாப்பிட்டா இல்லை எண்ணெய் தேய்ச்சா சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். குறுகிய கால நிவாரணம் தான் அது கொடுக்கும், அதனால் பெரிய பலன் ஒன்றும் இல்லை. பிறகு என்னாச்சுன்னா அது அந்த நிலைமை மோசமாகி அதிகாலையில் வந்து எனக்கு தூங்க முடியாமல் காலில் வலி ஏற்படும். ஒரு மாதிரி இந்த வலது கால் முழங்காலுக்கு கீழே அந்த மசில் புல் பண்ணுற மாதிரி ஒரு வலி, ரொம்ப ரொம்ப வலி. அதிகாலை 3 மணி போல் கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5 ஆண்டுகள்னு வச்சுக்கலாம். அந்த வலியோடு நான் போராடினேன். இந்த வலி எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேலே உள்ள எலும்பும் கீழே உள்ள எலும்பும் ஒன்றுக்கு ஒன்று உரச ஆரம்பிச்சிருச்சு, அந்த கார்டிலேஜ் தேஞ்சு போனதுனால. நடக்கிறது கூட ரொம்ப சிரமமாச்சு. படி ஏற முடியும், சிரமப்பட்டு ஏறிடலாம், ஆனால் இறங்குறது ரொம்ப சிரமம். ஏதாச்சும் பிடிச்சிக்கிட்டு மெதுவாக அடி எடுத்து வைக்கணும். ஏன்னா அந்த அடி எடுத்து வைக்கும்போது இம்பேக்ட் வரும் இல்லையா, அதனால் வலி ஏற்படும். அதனால் ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தப்போ தான் 2 எலும்புமே அந்த தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தான் அவங்க சொன்னது, இதுக்கு ஒரே தீர்வு வந்து டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது முழு முட்டி மாற்று அறுவை சிகிச்சை. நான் அவங்க சொன்னபடியே சரி செய்யலாம் அப்படின்னு நான் போனேன். இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வலி வந்து வலது காலில் மட்டும்தான் இருந்தது, இடது காலில் வலி இல்லை. ஆனால் எக்ஸ்ரே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காலுமே மோசமாக தேஞ்சிருந்தது. அதனால் இந்த ஆண்டு மே மாதம் வந்து 2 கால்களுக்கும் ஒரே நேரத்தில் மாற்று அறுவை சிகிச்சை எனக்கு நடந்தது. அந்த வலினால் நான் நடந்து என்னோடய கால்கள் வந்து வளைய ஆரம்பிச்சிச்சு. அது ஆங்கிலத்தில் பவுட் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லேசாக அது பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது, ஆனால் நீங்கள் எக்ஸ்ரேயில் பார்த்தீங்கன்னா தெரியும், கால்கள் வந்து இப்படி வளைய ஆரம்பிச்சு. இப்போ இந்த அறுவை சிகிச்சை மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கால்கள் நேராகிடுச்சு. உள்ள வந்து எலும்புகளை அறுத்து மெட்டல் பீஸ் போட்டு அதை வந்து நேர்படுத்தியிருக்காங்க. அதனால் இப்போ அது அறுவை சிகிச்சைக்கு பிறகு எனக்கு முன்னால் நான் அனுபவித்த அந்த வேதனை வலி முற்றிலும் இப்போ இல்லை. இப்போ அறுவை சிகிச்சை முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆயிடுச்சு. 2 மாதங்கள் வரைக்கும் ஊன்றி நடக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ வந்து தேவையில்லை எனக்கு. இப்போ வந்து இந்த பாதை சமமாக நேராக இருக்கிறது வரைக்கும் என்னால் நடக்க முடியும். ஆனால் படி ஏறுறதோ இறங்குறதோ ஒரு ரெயிலிங் அப்படி கைப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி, ஆனால் வலி முற்றிலும் இப்போ இல்லை. ஸோ டாக்டர், இப்போ வந்து அவர் வந்து மாற்று சிகிச்சையை வந்து அவர் செஞ்சுருக்காரு. அந்த ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது டாக்டர்? இந்த ஜவ்வு தேய்மானம் வந்திருக்கிறதுனால, இங்கே மேலேயும் கீழேயும் வந்து தேய்மானம் வந்திருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா, இந்த பகுதியை வந்து ஷேவ் பண்ணி எடுத்துட்டு ஒரு வந்து இரும்பு கேப் மாதிரி போட்டுட்டு மேலேயும் கீழேயும் போட்டுட்டு உள்ளுக்கு நடுவில் வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இன்செர்ட் போடுவோம். அது வந்து அப்படின்னா வந்து எலும்பு உரசாமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் மெட்டல். ஸோ அதனால் வந்து நரம்பு இருக்குது தானே, அது வந்து சென்சிட்டிவ் ஆகாது. ஸோ அதனால் வலி வந்து இருக்காது. ஸோ அதான் செய்வோம் ஆக்சுவலி. ஸோ அந்த இரும்பு அப்படிங்கிறது வந்து அந்த பிளாஸ்டிக் அங்கே இருக்கணும், அதுக்காகவும் 2 எலும்புகளும் ஒன்று சேராமல் இருக்கிறதுக்காக அது இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. உடல் எடை அது வந்து அதிகமாகும் போது முட்டு வலி வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்கா? உடல் எடையை தூக்குறது வந்து நம்ம 2 கால்கள் தான். ஸோ அது முட்டிலையும் வந்து அந்த அதிக எடை வந்து ப்ரெஷர் வந்து உண்டாக்கும். ஸோ உடல் எடை வந்து கூட முட்டிலையும் வந்து ப்ரெஷர் வந்து கூடும். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்யாத ட்ரீட்மெண்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அது வந்து மருந்து இல்லாட்டி வலி மருந்து, ஜெல்ஸ், கம்பு பயன்படுத்தி நடக்கிறது, எடை குறைக்கிறது, அதான் முக்கியமான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ். எடை குறைக்கிறது வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய பேச போகிறேன். இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு உடல் எடைக்கும் மூட்டு வலிக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்க, இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ்.
இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். டாக்டர், வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, உடல் எடை அது வந்து சீராக இருக்கிறது ரொம்ப முக்கியம், அது மூட்டு வலிக்கு இட்டு செல்லும் அப்படின்னு. அது வந்து உணவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, அதனால எது நம்ம சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு விஷயங்கள் இருக்கா? வைட்டமின் டின்னு எடுத்துக்கிங்கன்னா முட்டை வகை, மீன் வகை, மாமிச வகை. கால்சியம்னா ஒரு க்ரீன் லீஃப்டி வெஜிடபிள்ஸ், ஸ்பினேஜ், கங்கோங், அந்த மாதிரி அந்த கால்சியம், மில்க், பால், அந்த மாதிரி அதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றது நல்லது. அது வந்து எலும்பு புரை உள்ளவங்களுக்கு. ஸோ விஷ்ணு, உங்கள் அம்மா வந்து டெய்லி நடக்கிறாங்களா? ஆமாம், தினமும் நடப்பாங்க. ஸோ தினமும் அது பண்ணுவாங்க. அப்புறம் இன்னும் நிறைய உடற்பயிற்சிகள் பண்ணுறாங்க. ஸோ அந்த முட்டி வச்சு லைக் அந்த ஸ்குவாட்ஸ் இது செய்கிறது, அப்புறம் படுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த முட்டி இப்படி ஏற்றி இறக்குறது காலை, அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தினந்தோறும் செஞ்சுட்டு வந்தால் அவங்களுக்கு மற்ற நோய்கள்லாம் வராமல் இருக்கும். ஆமாம். போஸ்ட் சர்ஜரி என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கவனத்தில் மனசில் வச்சுக்கணும்? நீங்கள் அறுவை சிகிச்சை போகும்போது ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரை போடணும். இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சிகிச்சைக்கு முன்னால் செய்ய முடியாத இது வந்து சிகிச்சைக்கு அப்புறம் வந்து செய்யணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரக்கூடாது. பெரும்பாலும் வராது. இந்த சிகிச்சை வந்து வலிக்கு மட்டும்தான். அந்த மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணோம். வலி போக்குறதுக்கு இந்த சிகிச்சை செய்வோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வலி இருக்குது, நான் எங்கேயும் போகல, நான் வீட்லேயே படுத்திருக்கேன், உட்காந்துருக்கேன், நான் எங்கே போகலன்னு சொல்லிட்டு சில பேர் அந்த முடிவுக்கு வராங்க. அதனால ரிகவரி இருக்கா, அது நல்லதா, இல்லை அவங்க எந்திரிச்சு திருப்பி நடக்கணும், முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க? ஸோ வலினால வந்து ரெஸ்ட் பண்ணுறது நல்லது. கொஞ்ச நாள் அதனாலேயே வந்து ரொம்ப நாள் இந்த வலி நீடிச்சா அப்போ ரொம்ப நாள் வீட்டில் இருக்குதுன்னு நல்லது இல்லை. நம்ம எல்லாமே வந்து தசைநார் எல்லாமே தசைநார் எல்லாமே வந்து அட்ரோஃபி பண்ணிடும். அப்புறம் வந்து நீண்ட நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வலி வந்து ரொம்ப நாள் நீடிச்சா மருத்துவரை போய் பாருங்கள். அவங்க வந்து என்னன்னு டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஆபத்தானதா இல்லை ஆபத்து இல்லாததான்னு போய் பார்ப்பாங்க. ஆபத்தானதா அப்படின்னா நம்ம சிகிச்சை இருக்குது, ஆபத்து இல்லாதன்னா நீங்கள் வந்து போய் ஏதாச்சும் ஆக்டிவாக இருங்க. அப்போ உங்களுக்கு வலி இருந்தால் எதுவும் செய்யாமல் வீட்டில் இருந்தாலும் தப்பு, வலி இருக்கு அதுக்காக வந்து நம்ம நிறைய நடக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், செய்ய முடியாததெல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறதும் தப்பு. டாக்டர், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. முட்டி வலி அப்படிங்கிறதுக்கு காரணங்கள், அதுக்கான வந்து என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. நன்றி டாக்டர். அதே மாதிரி விஷ்ணு, பாலாஜி, துர்கா, ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நேயர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததற்கு. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ்.